ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது விருந்தோம்பல். இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த விருந்தோம்பலை பார்க்கிறார்? ஏனென்றால் இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞானத்திலிருந்து எடுக்கப்பட்டதிலே பணிவோடு தாழ்ச்சியோடு இருக்க சொல்லுகிறது. பணிவும் தாழ்ச்சியும் மனிதனுக்கு அழகு. பழமொழி சொல்லுவார்கள், கோபம் கொள்கின்றவன் தன்னையே இழப்பான், பொறாமை கொள்கின்றவன் நண்பனை இழப்பான், கர்வம் கொள்கின்றவன் கடவுளையே இழப்பான் என்று. எங்கே இருமாப்பு வருகிறதோ அங்கே அழிவும் பின்னே வரும். ஆணவமும் இருமாப்பும் அழிவுக்கான முதற்படி. ஆகையால் தாழ்ச்சி ஒன்றே நமக்கு சிறந்தது, தேவை என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எடுத்துக் கூறுகிறார். விருந்தோம்பலுக்கும் தாழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி நமக்குள் எழலாம். ஏனென்றால் உணவு என்பது ஏழை தொடங்கி பணக்காரர் வரை அனைவருக்கும் தேவைப்படுகிறது. உணவிலே மாற்றம் இருக்கலாம், உண்ணும் விதத்திலே மாற்றம் இருக்கலாம், ஆனால் உடலுக்குள் சென்ற பிறகு எல்லாம் ஒன்றுதான். இதிலே உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ பணக்காரன் என்றோ ஏழை என்றோ சோகால்டு சொல்லப்படுவது போல உயர்ந்த சாதி என்றோ கீழ் சாதி என்றோ இல்லை. உணவு தொண்டைக்கு கீழே எல்லாம் மலம்தான். இதை நாம் மறந்துவிட்டு இந்த விருந்திலே இது பணக்காரர்களுக்குரிய விருந்து, இது ஏழைகளுக்குரிய விருந்து, இதையெல்லாம் நீ கண்ணால் பார்த்திருக்க மாட்டாய், இதனை உண்ண மாட்டாய் என்று மற்றவருடைய ஏளனம் செய்கின்ற பொழுது அதுதான் உன்னுடைய அழிவினுடைய தொடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருமாப்பும் ஆணவமும் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டாலே அவன் வாழ்வு அழிய தொடங்குகிறது, அவன் இழக்க ஆரம்பிக்கிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்கள் கொடுத்த விருந்திற்கு சென்று அவர் உண்டு விட்டு எழுந்து வந்திருக்கலாம். ஆனால் அங்கு நடக்கின்ற அனைத்தையும் அவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டுத்தான் தன்னையே உணவாக நமக்கு கொடுத்தார். தன்னை உணவாக கொடுத்தவர் என்ன சொல்லி கொடுத்தார்? இது எல்லாருக்குமான உணவு, இந்த உணவிலே எந்த விதமான பேதமும் இல்லை என்று. இது சமபந்தி, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய சமபந்தி. அவருடைய உடலையும் இரத்தத்தையும் அனைவரும் பருக வேண்டும், அனைவரும் உண்ண வேண்டும் என்பதுதான். ஆனால் என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கனவையே சீர்குலைத்து நிற்கின்றது சில பிசாசுகள். சாதி என்ற போர்வைக்குள்ளே கடவுளை என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த சாதி கீழ் சாதி என்று. இது நாங்கள் அமர்கின்ற இடம், இது நீங்கள் அமர்கின்ற இடம். கடவுளை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றுதான். அதனால்தான் அன்னை மரியா கூட பாடி இருப்பார், அரியணையில் இருந்தோரை தூக்கி எறிந்து விடுகிறார், நெஞ்சில் செருக்கோற்றோரை அவர் சிதறடிக்கிறார், தாழ்ந்தோரை உயர்த்துகிறார். இதுதான் நம் ஆண்டவருடைய கனவு, இதுதான் ஆண்டவருடைய லட்சியம். ஏனென்றால் இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வைத்துக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை பிரதான குருவாக எடுத்துக்கொண்டு, அவருடைய நாமத்தினாலே சொத்து சுகங்களை வாங்கி கொண்டு, ஏழை எளியவர்களை உறிஞ்சு கொண்டு, அவருடைய பெயரால் வாழ்ந்து கொண்டு, தாழ்ச்சி என்ற ஒன்றை மறந்துவிட்டு ஏழையை இன்னும் ஏழையாக பார்ப்பது, பணக்காரனை இன்னும் பணக்காரனாக பார்ப்பது. இதைதான் புனித யாக்கோப்பு அவருடைய திருமடலிலே அழகாக சொல்லியிருப்பார். ஏழை ஒருவன் திருச்சபைக்கு வருகின்ற பொழுது அவனுக்கு எழுந்து நின்று கூட மரியாதை கொடுப்பது கிடையாது, அவனை அமர் என்று கூட சொல்லுவது கிடையாது. ஆனால் பணக்காரன் ஒருவன் மட்டும் வந்து விட்டால் எழுந்து நின்று அவனை அமர வைப்பது, உள்ளறைக்கு அழைத்து செல்வது. இதுதான் கிறிஸ்துவம் எதிர்பார்க்காத ஒன்று. இயேசு கிறிஸ்து அதை எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒருவன் செய்வானாகில் அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன் என்பதில் கொஸ்டின் மார்க், அதாவது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இந்த தாழ்ச்சி, இந்த விருந்து, இதற்கு முதலில் தாழ்ச்சியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் இறைவனுடைய மக்கள் தான். கடவுளுடைய படைப்பிலே எல்லாரையும் ஒன்று போலத்தான் படைத்தார். உடைகள் மாறுபடலாம், உருவங்கள் மாறுபடலாம்,
இருப்பிடங்கள் மாறுபடலாம். ஆனால் ரத்தம் ஒன்றே, உடல் ஒன்றே, எண்ணங்கள் ஒன்றே, மனசாட்சி ஒன்றே. அதில் எங்கே ஏற்றத்தாழ்வுகள் வந்தது? இதை யார் ஏற்றுக்கொள்வது? இதை யார் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் லூசிபர் தானே ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் கடவுளோடு இருந்து கொண்டு தன்னை கடவுளுக்கு மேல் என்று நினைத்தார் அல்லவா? அவனைப் போல்தான் இன்று பலர் இருக்கிறார்கள். கடவுளோடு இருந்து கொண்டு கடவுளுடைய பெயரிலே வாழ்ந்து கொண்டு, ஆனால் பார்ப்பவர்கள் மத்தியிலே தான் கடவுளுக்கு மேல் என்று பேசிக் கொள்வது. இந்த நிலை மாறத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைக்கப்படுகிறது. கொடுக்கின்ற உணவிலே அது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுகின்ற உணவாக இருக்க வேண்டும். அதிலே பேதம் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார். ஒருவேளை நீங்கள் பகல் உணவோ இரவு உணவோ கொடுப்பதாக இருந்தால் உங்கள் சொந்தக்காரர்களையோ உங்கள் உறவினர்களையோ உங்கள் அருகில் இருக்கின்றவர்களை அழைத்துக் கொள்ள வேண்டாம். ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் கொடுங்கள். ஏனென்றால் அவர்களால் தான் உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாது. என்று ஏழைகளுக்கு நாம் உணவு கொடுக்கின்றோமோ அன்றே நாம் கடவுளுடைய அன்பை பாதி சம்பாதித்து விட்டோம் என்று அர்த்தம். நம்மை இயேசுவினுடைய தாழ்ச்சியில் மாட்சியில் நம்ம இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய தாழ்ச்சியில் நம்ம இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவருடைய மாட்சியில் நாம் பங்கு பெற முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். அப்படி என்றால் அவருடைய சீடராக அவரை ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்ற நாம் எந்த அளவிற்கு நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும்? நம்மை தேடி ஆலயம் வருகின்றவருடைய எண்ணங்களை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம்? நம்மை நோக்கி ஒரு பேப்டிசம் சர்டிபிகேட், ஒரு கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட் வாங்க வருகின்ற ஒரு சக இறை பற்றுள்ளவரை, நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்களை, கிறிஸ்துவ திரு அவையை சேர்ந்தவர்களை நாம் எவ்வாறு மதிப்பிடுகிறோம்? அவன் அழுக்கு உடை அணிந்து வந்தால் அவனை எப்படி நாம் பார்க்கிறோம்? அவன் காரிலே வந்தால் எப்படி நாம் பார்க்கிறோம்? இவை அனைத்தும் தான் தாழ்ச்சியுடைய மிக முக்கியமான காரணம். தாழ்ச்சி என்பது தன்னையே தாழ்த்தி கொள்வது மட்டும் அல்ல, வாழ்ந்து காட்டுவது. பெயருக்கு நம்மை தாழ்த்தி கொள்வது அல்ல, எல்லார் முன்னும் ஒரு நாடகம் போடுவது அல்ல, கிறிஸ்துவ நாமத்தை வைத்துக் கொண்டு ஏழை போன்று நடித்து பணக்கார வாழ்க்கை வாழ்வது அல்ல. கடவுளுடைய மதிப்பீடை நாம் சுமந்து செல்ல வேண்டும். இப்படித்தான் மாவீரன் நெப்போலியன் பாப்பரசருடைய அந்த கிரீடத்தை அவன் வாங்கி கொண்டான். இனி நான் தான் உலகிற்கெல்லாம் என்று தனது மனைவியை விவாகரத்து செய்து விட்டான். அப்பொழுது பாப்பரசர் அவனை திருச்சபை விட்டு நீக்கி விட்டார். அப்பொழுது நெப்போலியன் ஏளனமாக சிரித்துக் கொண்டு சொன்னானாம், இவர் என்ன என்னை திருச்சபையிலிருந்து விலக்குவதற்கு? நான் அவரை விலக்குகிறேன். அவர் என்னை விலக்கிவிட்டால் என் கையில் இருந்த துப்பாக்கியும் என் வீரர்கள் கையில் இருக்கின்ற துப்பாக்கியும் நழுவி விழுந்து விடுமா என்ன? நான் அரசு பதவி எழுந்து விடுவேனா என்ன? இது எனது ராஜாங்கம், இது என்னுடையது என்று சொன்னானாம். இருமாப்பினுடைய உச்சத்தில் இருந்த காலகட்டம். பல நாடுகளை வென்றெடுத்தான். இறுதியாக ரஷ்யாவை நோக்கி செல்கிறான். ஆனால் ரஷ்ய படை ஒரு புதிய போர் முயற்சியை மேற்கொண்டது. நெப்போலியன் வருவதற்கு முன்னதாகவே ரஷ்யாவே தனது நகரங்களை அழித்துக் கொண்டே சென்றது. அப்போது தொடர்ந்து நெப்போலியன் முன்னேறி கொண்டே செல்கிறான். ஆனால் எங்கேயுமே அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை. அது பனிக்காலம். உலகிலேயே ரஷ்யாவினுடைய பனிதான் மிக கடுமையான பனி. அந்த பனியிலே அவர்களுக்கு உணவில்லை, போர்த்தி கொள்ள கம்பளி இல்லை, ஷெட்டு போட்டு தங்குவதற்கு இடமில்லை. அவர்களையே அறியாமல் அவர்கள் கரங்களில் இருக்கின்ற துப்பாக்கி கீழே விழுகிறது. குளிரின் காரணமாக கரங்கள் விரைத்து போய் உணவில்லாமல் அனைவரும் இறக்கிறார்கள். எந்த இருமாப்பு அவனை கூக்குரல் வைத்ததோ, கேலியாக சிரிக்க வைத்ததோ, அதே இருமாப்பை அவன் இழந்து போனான். தன்னிடம் ஒன்றுமே இல்லை, தனது கரங்களை வெளியே வையுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டான். இருமாப்பு எங்கே வருகிறதோ அங்கே அழிவு பின்னே வரும். ஆக தாழ்ச்சியோடு வாழ இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே பலர் தங்கள் வீடுகளுக்கு பணக்காரர்கள் வந்தால் தங்களோடு அமர வைத்து உணவு கொடுப்பார்கள். ஏழை வந்தால் வீட்டுக்கு வெளியே அமர வைத்து உணவு கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த ஏழையால் இவர்களுக்கு பலன் இருக்கிறது, வீட்டு வேலை செய்வான். அந்த பணக்காரனால் ஒரு பலனும் இருக்காது. எப்பொழுது சக மனிதனை உனக்கு ஏற்றவர் என்று மதிக்க ஆரம்பிக்கிறாயோ
அன்றுதான் கடவுளுடைய அன்பிற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுவோம். இல்லை என்றால் கடவுளை விட்டு நாம் வெகு தொலைவில் தான் இருப்போம். அதனால் முடிந்தவரை இறைவனுக்கு உரியவர்களாக வாழ முயற்சி செய்வோம். கோபம் கொள்பவன் தன்னை இழப்பான், பொறாமை கொள்பவன் நண்பனை இழப்பான், கர்வம் கொள்கின்றவன் கடவுளை இழப்பான். தாழ்ச்சியோடு வாழ பழகுவோம். கடவுளுடைய அருகாமையில் செல்ல முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.